ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய கடற்படையில இன்னும் ஓரிரு மாதங்கள்ல 3 கன்வென்ஷனல் சப்மரீன் மற்றும் ஒரு அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் இணைய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய கடற்படையில எந்தெந்த நீர்மூழ்கி கப்பல்கள் இணைய உள்ள நீர்மூழ்கி கப்பல்களோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா ஆம்கா அப்படிங்கிற 5ஆம் தலைமுறை விமானத்தை உள்நாட்டிலே தயாரிப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆம்கா 5ஆம் தலைமுறை போர் விமானத்துல பயன்படுத்துவதற்கு அதிக த்ரஸ்ட் கொண்ட இன்ஜின் தேவை. இந்த இன்ஜினை உள்நாட்டிலே தயாரிப்பதற்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதனால உலகின் பல முன்னணி விமான இன்ஜின் தயாரிப்பு நிறுவனங்களுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அமெரிக்காவின் GE நிறுவனம் இந்தியா தயாரிக்கும் ஆம்கா போர் விமானத்திற்கான இன்ஜினை இந்தியாவுடன் இணைந்து தயாரிப்பதற்கு முன் வந்திருக்காங்க. GE நிறுவனம் இந்தியாவுடன் இணைந்து உருவாக்கும் இன்ஜினோட செயல்திறன் என்ன, எதற்காக GE நிறுவனம் ஆம்கா ப்ராஜெக்ட்ல கலந்து கொள்ள விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தற்போதைய நிலையில் உலகின் மிகப்பெரிய கடற்படை அப்படின்னா அது சீன கடற்படை தான். சீன கடற்படையில கிட்டத்தட்ட 50 டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன்ஸ் மற்றும் 10 அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த சூழ்நிலையில சீனா இந்திய பெருங்கடல் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கு பல முயற்சிகளை செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல சைனா பாகிஸ்தானுக்கு 8 யுவான் கிளாஸ் டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன்களை கட்டி கொடுக்க உள்ளதா செய்திகள் வெளிவந்திருக்கு. சீனா பாகிஸ்தானுக்கு சப்ளை செய்ய உள்ள யுவான் கிளாஸ் சப்மரீன்கள்ல அதிநவீன API சிஸ்டம் இணைக்கப்பட உள்ளது. இந்த API சிஸ்டம் பொருத்தப்பட்ட டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன்கள்னால அதிக நாட்கள் நீருக்கு அடியில் மூழ்கி இருக்க முடியும். இதனால இந்தியாவுடைய ஏர்கிராப்ட் கேரியர்களை கூட பாகிஸ்தான் நீருக்கு அடியில் மூழ்கி இருந்து தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதனால இந்தியாவும் தன்னுடைய சப்மரீன் ஃபிளீட்டை எக்ஸ்பேண்ட் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இந்திய கடற்படையில 3 டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன்கள் மற்றும் ஒரு அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் இணைய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா ப்ராஜெக்ட் 75 திட்டத்தின் கீழ் 6 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 4 சப்மரீன்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டு விட்டது. இதுல INS வாகிர் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல் இந்த மாதம் இந்திய கடற்படையில் இணைய உள்ளதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இதனை தொடர்ந்து INS வாக்ஷீர் அப்படிங்கிற 6வது நீர்மூழ்கி கப்பலும் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது. இந்த மாதம் இந்திய கடற்படையில் இணைய உள்ள INS வாகிர் நீர்மூழ்கி கப்பல்ல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த நீர்மூழ்கி கப்பல்ல அட்வான்ஸ்ட் ஸ்டெல்த் ஃபீச்சர் இருக்கு. அது மட்டும் இல்லாம லாங் ரேஞ்ச் கைடட் டார்பிடோஸ் மற்றும் ஆன்டி ஷிப் மிசைல்ஸும் இந்த நீர்மூழ்கி கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. INS வாகிர் நீர்மூழ்கி கப்பல்ல அதிநவீன சோனார் சிஸ்டம் மற்றும் சென்சார்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சோனார் சிஸ்டம் மற்றும் சென்சார்களை கொண்டு எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் போர் கப்பல்கள் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கண்டுபிடித்து தாக்குதல் நடத்த முடியும். INS வாகிர் நீர்மூழ்கி கப்பல் 1600 டன் எடை கொண்டது. இந்த நீர்மூழ்கி கப்பல் 67.5 மீட்டர் நீளமும் 6.2 மீட்டர் டயமீட்டரும் கொண்டது. இந்த நீர்மூழ்கி கப்பலை இயக்குறதுக்கு 4 MTU 12V396 SE84 டீசல் இன்ஜின்கள் பயன்படுத்தப்படுது. இது தவிர 360 பேட்டரி செல்ஸ் இந்த டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன்ல இணைக்கப்பட்டிருக்கு. INS வாகிர் நீர்மூழ்கி கப்பல்னால நீருக்கு அடியில் மூழ்கிய நிலையில் 37 km/h வேகத்துல பயணிக்க முடியும். அதுவே கடற்பரப்பின் மேல் பயணிக்கும் பொழுது 20 km/h வேகத்துல பயணிக்க முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பல்னால அதிகபட்சமா 12,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். INS வாகிர் நீர்மூழ்கி கப்பல்னால தொடர்ந்து 50 நாட்கள் கடற்பயணம் செய்ய முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பல்னால அதிகபட்சமா 350 மீட்டர் ஆழம் வரைக்கும் போக முடியும். INS வாகிர் நீர்மூழ்கி கப்பல்ல 6 533 mm டார்பிடோ டியூப்ஸ் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த டார்பிடோ டியூப்ஸ் மூலமா 18 டார்பிடோக்களை லான்ச் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம SM-39 எக்ஸோசாட் ஆன்டி ஷிப் மிசைல்களையும் இந்த நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து லான்ச் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இந்த நீர்மூழ்கி கப்பல்னால 30 கடற்கன்னி
வெடிகளை எதிரிகளின் கப்பல்கள் வரக்கூடிய பகுதிகளில் டிப்ளாய் செய்ய முடியும். INS வாகிர் மற்றும் INS வாக்சிர் நீர்மூழ்கி கப்பல்கள் தவிர INS சிந்துரத்னா அப்படிங்கிற ரஷ்ய தயாரிப்பு கிலோ கிளாஸ் சப்மரீன்களும் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது. இந்த INS சிந்துரத்னா நீர்மூழ்கி கப்பல்ல 2014 வருடம் ஒரு விபத்து ஏற்பட்டது. அதற்கு பிறகு 1400 கோடி ரூபாய் செலவுல இந்த நீர்மூழ்கி கப்பலை ரஷ்யாவிற்கு அனுப்பி மாடர்னைஸ் செஞ்சிருக்காங்க. இந்தியா சீனாவை இந்திய பெருங்கடல் பகுதியில ஆதிக்கம் செலுத்த விடாமல் தடுக்கணும்னா குறைந்தது 18 டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன்கள், 4 SSBM சப்மரீன்கள் மற்றும் 6 அணுசக்தியால் இயங்கக்கூடிய SSNS நீர்மூழ்கி கப்பல் தேவை அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா அணுசக்தியால் இயங்கக்கூடிய INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பலை இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இந்திய கடற்படையில் இணைக்க உள்ளாங்க. இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரையடோட வீக்கர் லிங்க் அப்படின்னா அது கடற்படை தான். ஏன்னா கடற்படையில் தற்போது ஒரே ஒரு அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலான INS அரிகாந்த் மட்டுமே இருக்கு. இந்த நீர்மூழ்கி கப்பல்ல 750 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட K-15 மிசைல்கள் மட்டுமே பயன்பாட்டில் இருந்து வருது. அதனால அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க சில திட்டங்களை செயல்படுத்தி வர்றாங்க. இதனை தொடர்ந்து இந்தியா 90,000 கோடி ரூபாய் செலவுல அட்வான்ஸ் டெக்னாலஜி வெசல் அப்படிங்கிற ப்ராஜெக்ட செயல்படுத்தி வர்றாங்க. இந்த ப்ராஜெக்ட் மூலமா 4 அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை இந்தியா கட்டி வர்றாங்க. அதில் ஒன்றுதான் தற்போது இந்திய கடற்படையில் இணைய உள்ள INS அரிகாட். இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி வெசல் ப்ராஜெக்ட்ல S4 மற்றும் S4 ஸ்டார் அப்படிங்கிற 2 நீர்மூழ்கி கப்பலை இந்தியா இன்னும் கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இதுல S4 நீர்மூழ்கி கப்பல் போன வருடம் லான்ச் செய்யப்பட்டிருக்கு. இன்னும் ஓரிரு வருடங்கள்ல S4 மற்றும் S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பல்களும் இந்திய கடற்படையில் இணைக்கப்படும். இதனை தொடர்ந்து இந்தியா ப்ராஜெக்ட் 75I அப்படிங்கிற திட்டத்தையும் செயல்படுத்த போறாங்க. இந்த திட்டத்தின் மூலமா 6 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கன்வென்ஷனல் சப்மரீனை இந்தியா கட்ட போறாங்க. சப்மரீன் கட்டுமானம் பல வருடங்கள் பிடிக்கக்கூடிய விஷயம். இதுல நாம சில வருடங்கள் டிலே செஞ்சாலும் நம்மளுக்கு பாதிப்பு மிக பெரியதா இருக்கும். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், அமெரிக்காவின் முன்னணி விமான இன்ஜின் தயாரிப்பு நிறுவனமான ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் இந்தியா உருவாக்கி வரும் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுகளுக்கு தேவையான இன்ஜின்களை இந்தியாவுடன் இணைந்து தயாரிப்பதற்கு முன்வந்திருக்காங்க. GE நிறுவனம் GES F414 இன்ஜினை பேஸா வச்சு 116 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட இன்ஜினை இந்தியால டெவலப் செய்ய போறாங்க. இந்த விஷயத்தை GE நிறுவனத்துடைய வைஸ் பிரசிடென்ட் கிம் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்புல வெளியிட்டிருக்காரு. இந்தியா 2019 வருடமே GE நிறுவனத்துடன் இணைந்து AMCA போர் விமானத்திற்கு தேவையான ஹை த்ரஸ்ட் இன்ஜினை இந்தியாவில் கோ டெவலப் செய்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா அப்பொழுது அமெரிக்காவின் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரெஜிம் விமான இன்ஜின் தயாரிப்புக்கு தேவையான கோர் டெக்னாலஜிகளை இந்தியாவுக்கு டிரான்ஸ்பர் செய்வதற்கு மறுத்துட்டாங்க. இதன் காரணமா இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிவடைந்தது. ஆனா இப்போது அதே GE நிறுவனம் தற்போது இந்தியா கேட்கக்கூடிய அனைத்து தொழில்நுட்பங்களையும் கொடுக்க முன்வந்திருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணமா GE நிறுவனத்தின் வைஸ் பிரசிடென்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐரோப்பிய இன்ஜின் தயாரிப்பு நிறுவனங்கள் இந்தியன் மார்க்கெட்டை பிடிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இன்ஜின் தயாரிக்க முன்வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இது தவிர மேலும் சில காரணங்கள் இருக்கு. இந்தியா தொடர்ந்து தேஜஸ் MK2, AMCA 1, டெட்பாஃப் போன்ற பல விமானங்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விமானங்கள்ல பயன்படுத்துவதற்கு அதிகமான எண்ணிக்கையில இன்ஜின்கள் தேவைப்படும். இந்த இன்ஜின்களை சப்ளை செய்வதற்கான ஆர்டரையும் கைப்பற்றலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் GE நிறுவனம் இந்தியாவுடன் இணைந்து இன்ஜின் தயாரிக்க முன் வந்திருக்காங்க. AMCA MK1 விமானத்துல 98 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட GE F414 இன்ஜின் பயன்படுத்தப்படும். GE நிறுவனம் AMCA MK2 போர் விமானத்திற்கு தேவையான இன்ஜின் கான்ட்ராக்ட கைப்பற்றினாங்கன்னா மிக எளிதா தங்களால் 116 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட இன்ஜினை இந்தியாவிற்கு சப்ளை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.